ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளே ரூம். கிருஷ்ணா அண்ட் பலராம், ரோல் நம்பர் 21 அண்ட் லிட்டில் கிருஷ்ணா. இந்த மாதிரி லார்ட் கிருஷ்ணரையே மையமாக வச்சு ஏகப்பட்ட கார்ட்டூன்கள் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்டூன்களுக்கு இடையே ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? ஏன் மற்ற மித்திக்கல் காட்ஸை வச்சு அந்த அளவுக்கு கார்ட்டூன்கள் கிரியேட் பண்ணப்படல? கிஷோரு, என்ன மறந்துட்ட பத்தியாடா? சாரி பாஸ், விநாயகரை பற்றி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஒரு ரிலிஜியனாலிஸ்டிக் வீடியோவை யாரும் பார்க்க வேணாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன்கள் ரிலேட்டட் டீடைல்ஸ் தான் வீடியோல இருக்க போகுது. ஸோ யார் வேணா இந்த வீடியோ பார்த்துக்கலாம். பட் அதை நீங்க பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. கிருஷ்ணா அண்ட் பலராம் 2008 இருந்து 2010 வரை கார்ட்டூன் நெட்வொர்க்ல டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஒரிஜினல் கார்ட்டூன் ஷோ. அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க்லேயே போடப்பட்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷோன்னு இதை சொல்லலாம். இந்த ஷோவை கிரியேட் பண்ணது ராஜீவ் சிலாக்கா. எஸ், அந்த சோட்டா பீம், சோர் போலீஸ் மாதிரியான லெஜெண்டரி கார்ட்டூன்ஸ் நினைச்சிட்டு இருக்கிற கார்ட்டூன்ஸை கிரியேட் பண்ண கிரியேட்டர் தான் இதையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஷோவை சோட்டா பீமுக்கு முன்னவே கிரியேட் பண்ணிட்டாரு. பெரும்பாலான கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஷோவாக தான் இது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணாவை பற்றி வந்த ஃபர்ஸ்ட் ஷோனால நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இதோட எபிசோடுகள் என்னமோ ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிறதுனாலயோ இது ஈஸியாகவே ஃபேடாக தொடங்குச்சு. அண்ட் சிஎன் இதை ரொம்ப நாளைக்கும் பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லலாம். அதனாலேயே ராஜீவ் சிலக்கா சோட்டா பீமை வச்சு போக சேனல்ல ஹிட் கொடுத்தாரு. இந்த விஷயத்தை பத்தி ஒய் இந்தியன் அடல்ட்ஸ் ஹேட் சோட்டா பீம்ங்கிற வீடியோல தெளிவா சொல்லியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் கிருஷ்ணன் பல்ராமோட ஸ்டோரி என்னன்னா, கிருஷ்ணாங்கிற 8 வயசு பையனும் அவரோட பிரதரான 9 வயசு பல்ராமும் பிருந்தாவன்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு வராங்க. அதே ஊர்ல ராதா, நந்த், யசோதா மாதிரியான ஆட்களும் வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் இவங்கள மாதிரி ஒரு சில பேரை சுத்தி தான் இந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கும். இந்த கிருஷ்ணாவோட ஒர்க்கே ஊர் ஃபுல்லா சுத்தி வம்படியா ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது தான். இந்த விஷயத்தையே நார்மலா நம்ம வீட்டிலே பண்ணாலே செருப்படி விடும். பட் கிருஷ்ணாவை எல்லாரும் கோயில் கட்டி கும்பிடுவாங்கன்னு சொல்லலாம். மேலும் ராதாவுக்கு எப்பவுமே தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாரு கிருஷ்ணா. பல்ராம் என்னதான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் லாயலாவும் நடந்திருப்பாரு. இதையும் தாண்டி ஒரு மெயின் ஸ்டோரியா கிருஷ்ணாவோட மாமாவான கணேஷ் கிருஷ்ணாவை அழிக்கிறதுக்காக டிஃப்ரெண்டான வில்லன்களை அனுப்புவாரு. கிருஷ்ணாவும் பலராமும் சேர்ந்து அவங்கள எப்படி பெண்ட நிமித்துறாங்கன்னு சொல்ற ஒரு கேட் வெஸ் ரேட் ஃபைட்டை தான் சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. இது வெளியான டைம்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ஒரு காடை வச்சு மேக் பண்ணதுனால கொஞ்சம் ரிலீஜியஸாகவும் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா ப்ரீவியஸா நான் சொன்னது மாதிரியே ஒரே ரிப்பீட்டேட்டிவ் கான்செப்ட்னால அப்படியே ஃபேட் ஆயிட்டுன்னு சொல்லலாம். இப்போ 2வது சீரீஸ்க்கு போவோம். ரோல் நம்பர் 21. காஸ்மோஸ் என்டர்டைன்மெண்டால கார்ட்டூன் நெட்வொர்க்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்ட அனிமேட்டட் ஷோ தான் இது. இதே தான் கிருஷ்ணா அண்ட் பலராமுக்கும் சொன்னேன்ல. இது இந்தியன் கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷோன்னு சொல்லலாம். இந்தியன் கார்ட்டூன் நெட்வொர்க் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்ன வர கார்ட்டூன் நெட்வொர்க் வேர்ல்டு வைடா எந்த ஷோவை போட்டாங்களோ அதே ஷோவை தான் இந்தியாவுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே கூட 2010க்கு முன்ன வர சிஎன்ல நிறைய சூப்பர் ஷோக்கள்லாம் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு வந்துச்சு. இந்த ரோல் நம்பர் 21 ஷோவை சோட்டா பீமுக்கு டப் கொடுக்கறதுக்காக 2010ல காஸ்மோஸ் ஸ்டுடியோஸ் கூட சேர்ந்து கிரியேட் பண்ணாங்க. பட் இதோட இனிஷியல் டிசைன் அனிமேஷன் ஸ்டுடியோங்கிற பாப்புலர் அனிமேஷன் ஸ்டுடியோ மூலமா கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஸ்டுடியோ தான் ரொம்பவே சூப்பரான கார்ட்டூன்களை இப்போ வரை நம்மளுக்கு தந்துட்டு இருக்குது. பட் இது ஒரு மலேசியா பேஸ்டு கம்பெனி. இதோட இனிஷியல் டிசைன் சொல்லும் போது ரோல் நம்பர் 21ஓட ஹீரோவான கிறிஷோட டிசைன் உட்பட பல்வேறு கேரக்டரோட டிசைனையும் ஆர்ட் ஒர்க்கையும் இவங்க தான் பண்ணாங்க. பட் பின்னாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மோட்டு பட்லு மாதிரி ரொம்பவே சூப்பரான அனிமேஷன் உள்ள கேட்டீங்களா, சூப்பரான அனிமேஷன் உள்ள கார்ட்டூன்ஸை கிரியேட் பண்ற கம்பெனியான காஸ்மோஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் போயிடுச்சு. ஆனா அவங்க கிரியேட் பண்ண இனிஷியல் டிசைனை அவங்க மாத்தாமலேயே மொத்த ஸ்டோரியும் கிரியேட் பண்ணாங்க. அதனால என்னமோ ரோல் நம்பர் 21ஓட ஆர்ட் ஸ்டைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு தவறான முடிவு. ஏன்னா இங்கே நிறைய 3D மொக்க அனிமேஷன் ஷோஸ் கிரியேட் ஆனதுக்கு காஸ்மோஸும் ஒரு மெயின் ரீசன். அண்ட் இந்த ஷோக்கு ஏகப்பட்ட மூவிஸும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேலான எபிசோட்ஸ்கள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, இதோட ஸ்டோரி எப்படி, கிருஷ்ணாங்கிற ஒரு பையன் ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்கூல்ல படிச்சுட்டு வருவான். அவன் கூடவே பிங்கி பப்ளு மாதிரியான ஃப்ரெண்ட்ஸும் தங்கி படிச்சுட்டு வராங்க. அதே ஸ்கூலோட பிரின்சிபல் கனிஷ்கர் தான் சீரிஸோட வில்லனும் கூட. மேலும் அவர் கூட ஸ்கூல்ல உள்ள 75% டீச்சர்ஸும் வில்லன்கள் தான். இவங்களோட மெயின் எய்மே கிறிஷை கட்டம் கட்டி அட்டாக் பண்றது. எதுக்கு அட்டாக் பண்றாங்க, ஏன் அட்டாக் பண்றாங்க, சப்போஸ் கிறிஷ் தோட்டுட்டா என்ன நடக்கும், ஒண்ணுமே யாருக்குமே தெரியாது.
முடியாது. பட் அதர் ஹேண்ட் கிறிஷும் தோக்க மாட்டான்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸும் ஒரு கேட் வெஸ் ரேட்டுங்கிற ஃபைட் மாதிரி தான் மேக் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஷோவை பற்றியும் ஆல்ரெடி ஸ்பெஷலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன். மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணா பிறகு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் ஷோ லிட்டில் கிருஷ்ணா. ரொம்பவே கம்மியான நாட்கள் மற்றும் கம்மியான எபிசோட்கள்ல எடுக்கப்பட்ட ஷோ தான் இது. இந்த ஷோ ரொம்பவே கம்மியான நாட்கள் எடுக்கப்பட்டதுக்கு வேரியஸ் ரீசன்ஸும் இருக்குது. ரிலையன்ஸோட பிக் அனிமேஷனும் எவர் கிரீன் என்டர்டைன்மெண்ட்ங்கிற வேர்ல்டு வைட் ஷோஸை ரிலீஸ் பண்ற கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட வேற லெவல் கார்ட்டூன் சொல்லலாம். இந்த ஷோவை கிரியேட் பண்ணது இந்தியன்ஸா இருந்தாலும் இதோட அனிமேஷன் ஒர்க்ஸை பண்ணது வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய அனிமேஷன் கிரியேட்டர்ஸ். உதாரணத்துக்கு லைஃப் ஆஃப் பை, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், என் கேம், மிராக்குலஸ் லேடி பக்ல ஒர்க் பண்ண ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் கிரியேட்டர்ஸ் இதுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இருந்துமே இது கொஞ்சம் எபிசோட் மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்டதுக்கான காரணம் இதோட ஸ்டோரி தான். மற்ற ரெண்டு ஷோவும் லாஜிக்ங்கிறது ரொம்பவே கம்மியா வச்சு என்டர்டைன்மெண்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கிருஷ்ணாவை ரொம்பவே நாட்டியான பையனாகவும் பண்ணாவும் காமிச்சு அப்படியே மக்களை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களால ஏகப்பட்ட எபிசோட்ஸும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா லாஜிக்ங்கிறது சிறிதளவு கூட இருக்காது. கிட்ஸும் பெரும்பாலும் அதுதான் பிரியப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் லிட்டில் கிருஷ்ணா ஷோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மித்திக்கல் பேஸாகவே கொண்டு போனது கிட்ஸ்னால அட்டாச் ஆக முடியலன்னு சொல்லலாம். கூடவே ஸ்டோரியும் காம்ப்ளிகேட்டட் ஒன், அதனாலே அவங்களுக்கு பாதி டீட்டெயில் தெரியாமல் போச்சு. பட் மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பையனும் இதை ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான். மேலும் இதோட கண்ணை பறிக்க வைக்கிற விஎஃப்எக்ஸும் ரொம்பவே தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. இதோட பேஸ் ஸ்டோரி என்னன்னா, கிருஷ்ணாவோட லைஃபோட ஃபர்ஸ்ட் சாப்டரான அவன் எப்படி பிறந்தான், என்னென்னலாம் பண்ணான், அதாவது சைல்ட்ஹுட்ல கிருஷ்ணாவுக்குன்னே நிறைய ஒரிஜினல் ஸ்டோரிலாம் எழுதியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். மேலும் ஒரு ஃபைனல் சுச்சுவேஷன்ல அவனோட பிருந்தாவனத்தையே எப்படி காப்பாற்றுவான் இப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் இதில் எழுதப்பட்டிருக்கும். அதனாலேயே ரொம்பவே கம்மியான எபிசோட்கள் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை சீசனை எடுக்கவும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு ஏற்பட்ட வரவேற்பு ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு போட்ட உழைப்பும் அந்த ரெண்டு ஷோஸை விட ரொம்பவே அதிகம். இதனால தான் இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் சீசனோடய என் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மொத்தமாகவே 13 எபிசோட்ஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அதுவும் 13 எபிசோடுக்கு மட்டுமே 50 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 ரீசன் கூட இருக்குது. இன்னொரு ரீசன் என்னன்னா, இதை டெலிகாஸ்ட் பண்ணது டிஸ்கவரி கிட்ஸில், அதனாலேயே நிறைய மக்களுக்கு இது ரீச் ஆகலன்னு சொல்லலாம். தென் இந்த ஷோவை நிக்லோடியன் இந்தியாவிலையும் சன் நெட்வொர்க்கோட பல்வேறு சேனல்கள்லையும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நிக் இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட கார்ட்டூன்லேயே இந்த ஷோ தான் ஹை குவாலிட்டியாக இருக்குதுன்னு இன்னைய வரை பேசப்பட்டு வருது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னே கிரியேட் பண்ணப்பட்ட ஷோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த லெவலில் இருக்கிற ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். மக்களை உண்மையிலேயே நம்மளை ஏமாத்துறாங்க இவங்கெல்லாம். மோட்டு பட்லு, சிவா, ருத்ரா, சோட்டாவி மாதிரியான எல்லா ஷோஸையுமே குறிப்பிட்ட 2 ஸ்டூடியோஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் இந்தியா பேஸ்டு ஸ்டூடியோஸ். இந்தியாவில் உள்ளவங்களே நம்மளை ரொம்பவே ஏமாத்துறாங்கன்னு சொல்லலாம். சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. பட் இங்க இருக்கக்கூடிய நம்ம அவங்க பெஸ்ட் தராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அது உண்மையான விஷயமே கிடையாது. நீங்க தான் அதை ரியலைஸ் பண்ணணும். ஸோ அவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் இன்னும் நல்ல ஷோஸையே கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நல்லதாக காட்டினா எல்லாருமே நல்ல ஷோஸை எதிர்பார்ப்போம். அதனால தான் நம்மளை அதே லெவலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வியூஸும் வருது. ஸோ இப்படி போட்டாலே எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டே ஒரு துளி கூட காணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேறு ப்ரொடக்ஷன்ஸையும் இங்கே வரவிட மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே வருவோம். இந்த லிட்டில் கிருஷ்ணா மற்ற ஷோஸ் மாதிரி கேட் வெஸ் ரேட்டுங்கிற ஷோ மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் கிரிஷ் அண்ட் கனிஷ்கருங்கிற மற்ற கார்ட்டூனில் இருக்கிற மாதிரியான வில்லன் அண்ட் ஹீரோ தான் இதுலையும் இருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 3மே ஒன்று தான். ஃபைனலாக நம்ம ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ண கொஸ்டினுக்கு ஆன்சரை சொல்லிடுவோம். கார்ட்டூன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஏன் கிருஷ்ணாவையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? சிம்பிள் ரீசன் என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரை காட் கேரக்டரை ஈஸியாகவே சூப்பர் ஹீரோவாக ஆக்கிட முடியும். சவுத் இந்தியா சைடை விட நார்த் இந்தியாவில் இது நல்லாவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி வரை கிரியேட் பண்ணப்பட்ட ஷோஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வராங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் ஏன் பர்டிகுலராக கிருஷ்ணாங்கிற காடை மட்டும் டார்கெட் பண்ணணும்? இதுக்கு ரீசன் என்னன்னா, காடை சூப்பர் ஹீரோவை மாற்றினாலும் சின்ன பசங்களுக்கு அவங்க ஏஜில் உள்ள பீப்புளை ஹீரோவாக ஆக்குனாதான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால தான் கிருஷ்ணாங்கிற மித்தாலஜியில் இருக்கிற சின்ன கடவுளான கிருஷ்ணரை போட்டு படாத பாடு படுத்துறாங்க. டே தம்பி கிஷோரு,
அப்ப நான் என்ன சொம்பையாடா? இவர் வேற. சார் இன்னொரு வீடியோல பார்ப்போம்னு சொல்லிட்டேன்ல சார், கண்டிப்பா பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சின்ன டீட்டெயிலா இருந்தாலும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான டீட்டெயில்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா சேனல்ல முன்ன மாதிரி வியூஸ் வரதில்ல, அதனால தான் உங்க ஹெல்ப் தேவை. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸையும் கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் அண்ட் அனிமி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனல்ல பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்றேன். பீஸ்.